ஹலோ மக்களே, ஹாய் ஏடி ஃபேமிலி. நான் உங்கள் அம்ஜத். இது நம்முடைய அம்ஜத் டாக்ஸ் யூடியூப் சேனல். மீண்டும் ஒரு முறை உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஆகஸ்ட் 20, 2021 அப்படின்ற டேட்ல பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனல் ஆரம்பிச்சு 2 மாதம் அப்படின்ற ஒரு மைல் ஸ்டோன் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணுறோம். இது வரைக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்த ஏடி ஃபேமிலியான உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த 2 மாதத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய வீடியோஸ் வந்து எந்த ஜேர்னரில் போட்டிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கேம் அப்படின்ற அந்த ஜேர்னரில் போட்டிருக்கோம். எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பணம் சம்பாதிக்கிறது எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு தெரியும். அந்த பணத்தை வந்து எவ்வளோ ஈஸியாக திருடிட்டு போகிறாங்க, அதை மக்கள்கிட்ட இருந்து திருடக்கூடாது, அதை தவிர்க்கணும் அப்படின்ற அந்த ஒரு விழிப்புணர்வுலாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஸ்கேம் அப்படின்ற ஏதாவது ஒரு ஸ்கேம் நம்ம கண்ணில், அது சின்ன ஸ்கேமோ பெரிய ஸ்கேமோ 10 ரூபாய் ஸ்கேமோ இல்லை ஒரு பல கோடி ஸ்கேமாக இருந்தாலும் நம்ம அதை உடனே வந்து எக்ஸ்போஸ் பண்ணி நம்ம மக்கள்கிட்ட லைக் இந்த மாதிரி பண்ணாதீங்க, இதிலெல்லாம் போய் விழாதீங்க அப்படின்னு வந்து நம்ம வார்னிங் கொடுத்துட்டே இருக்கோம். இப்போ இந்த டைமில் இந்த வீடியோவில் ஒரு ஸ்கேம் நம்ம கையில் இருக்குது. அது ஸ்கேமா அப்படின்றதுக்கான கம்ப்ளீட் ப்ரூஃப் நம்ம கிட்ட இருக்கா அப்படின்னா கண்டிப்பா இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். பட் ஒரு ஸ்கேம் அப்படின்ற அந்த பேச்சு வெளியில வந்திருக்கு. அதை பத்தி தான் உங்ககிட்ட வந்து சொல்லலாம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ எடுத்திருக்கேன். இது என்ன மாதிரியான ஸ்கேம் அப்படின்னு உங்களுக்கு தெரியணுமா, இந்த ஸ்கேம் பண்ணது யாரு அப்படின்னு உங்களுக்கு தெரியணுமா, உண்மையாவே இது ஸ்கேமா இல்லையா அப்படின்னு உங்களுக்கு தெரியணுமா, அப்ப இந்த வீடியோ உங்களுக்காக. இவங்களுடைய டைட்டில் வந்து ஒரு ஸ்கேம் அப்படின்றது கீழே கொண்டு வருவேன் அப்படின்னு வந்து நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்த்ததே இல்லை. நான் பேசிட்டு இருக்கிறது யாரை பற்றி அப்படின்னு நீங்கள் தம்ப்நெயிலே வந்து பார்த்துருப்பீங்க. ஆமாம், பரிதாபங்கள் டீமை பற்றி தான் நான் வந்து இங்கே பேசிட்டு இருக்கேன். இந்த பரிதாபங்கள் டீம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இனிஷியலாக இவங்களுடைய கரியரை வந்து விஜய் டிவியில் ஒரு ஆடிஷன் அப்படின்ற லெவலில் வந்து ஆரம்பிக்கிறாங்க. இன்ஜினியரிங் படித்து முடிச்ச ஒரு கிராஜுவேட்ஸ் வாழ்க்கையில் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லி விஜய் டிவியில் ஒரு ஷோவுக்கு போகிறாங்க, ஆடிஷன் கொடுக்குறாங்க. அப்புறம் லைவ் டிவிலையும் வராங்க. பட் ஜட்ஜஸ் அவங்கள வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி பேசி நீங்கெல்லாம் பண்ணுறதெல்லாம் ஒரு பர்ஃபார்மன்ஸா அப்படின்ற மாதிரி அவங்கள சொல்லிட்டு வெளில அமைச்சிடுறாங்க. அப்போ நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறாங்க. மெட்ராஸ் சென்ட்ரல் அப்படின்னு ஒரு யூடியூப் சேனலாக மாறுது. அப்புறம் பரிதாபங்கள் அப்படின்னு சேனலாக மாறுது. அதுக்கப்புறம் இவங்க பண்ண அந்த ஷோஸ் ஆகட்டும், இவங்க போட்ட யூடியூப் வீடியோஸ் ஆகட்டும், லைக் எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை அப்படின்னு சொல்லணும். நான் பர்சனலாக இவங்களுடைய ஒரு ஃபேவரட் ஃபாலோவர். அதில் இவங்க எடுக்கிற கான்செப்ட் ஆகட்டும், இவங்க பண்ணுற அந்த இமிட்டேஷன் ஆகட்டும், பல தலைவர்களை வந்து இவங்க வந்து ரொம்பவே வந்து ரோஸ்ட் பண்ணியிருப்பாங்க இந்த எலெக்ஷன் டைம்லலாம் அப்படின்னு சொல்லணும். அதுவும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஒரு சில தலைவர்களை வந்து அப்படியே அச்சசலாக எக்ஸாக்டாக வந்து இமிட்டேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த விஷயத்தில் இவங்களுக்கு வந்து ஃபேன் ஃபாலோயிங் ரொம்பவே ஜாஸ்தி. ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி, அதாவது இந்த கொரோனா காலகட்டம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இவங்க வந்து ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தாங்க. என்ன அப்படின்னா, நாங்கள் இந்த பரிதாபங்கள் டீம் சார்பாக ஒரு படம் எடுக்க போகிறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. அதுக்காக நாங்கள் வந்து க்ரௌட் ஃபண்டிங் வந்து கலெக்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த க்ரௌட் ஃபண்டிங் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வந்து ஒரு தொழில் ஆரம்பிக்க போகிறேன், அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் என்கிட்ட இல்லை அப்படின்னா நம்ம வந்து க்ரௌட் ஃபண்டிங் பண்ணலாம். லைக் நம்ம வந்து மக்கள்கிட்ட வந்து கேட்கலாம். அவங்க வந்து நமக்கு வந்து ஃபண்டிங் கொடுத்தாங்க அப்படின்னா எனக்கு தேவையான பணம் வந்ததுக்கப்புறம் அதை நான் ஒரு விஷயத்தில் இன்வெஸ்ட் பண்ணி அதில் வர லாபத்தை வந்து எனக்கு யாரெல்லாம் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணாங்களோ, இப்போ எக்ஸாம்பிள் என்னுடைய டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்டில் அவங்க ஒரு 10% இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் சேர்த்து அதை லாபமாக திருப்பி கொடுக்கறது தான் வந்து க்ரௌட் ஃபண்டிங் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி க்ரௌட் ஃபண்டிங்லாம் நாங்கள் வந்து ஒரு படம் எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்ட கேட்டிருந்தாங்க. அவங்கள வந்து நிறைய பேர் வந்து ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க. அவங்கள வந்து ப்ரொடியூசர்ஸ் அப்படின்னு வந்து அனௌன்ஸ் பண்ணி ஒரு ஃபங்க்ஷன்லாம் வச்சு அதை கிராண்டாக பண்ணியிருந்தாங்க. அந்த படத்தோட பேர் பார்த்தீங்கன்னா ஹே மணி கம்ஸ் டுடே கோ டுமாரோயா அப்படின்னு வந்து டைட்டிலும் வந்து செம சூப்பராக வச்சுருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வந்து படம் வந்து ரொம்ப நல்ல லெவலுக்கு போகும் அப்படின்ற லெவலில் தான் பார்த்தீங்கன்னா இப்போ இவங்க வந்து ஒரு ஸ்கேம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் வந்து வெளில வந்துட்டே இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து ஒரு ஆப்பை வந்து யூஸ் பண்ணியிருந்தாங்க, ஃபண்ட் மெலன் அப்படின்ற ஒரு ஆப்பு. அது என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைக் இப்போ யாராவது இன்வெஸ்ட் பண்ணணும் இவங்க கிட்ட அப்படின்னு நினச்சாங்கன்னா, இது அந்த ஃபண்ட் மெலன் தான் ஆக்சுவலாக நிறைய இந்த மாதிரி ஃபண்ட் ரைசிங் க்ரௌட் ஃபண்டிங் பண்ணுறாங்க. அதில் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு 4000 நீங்கள் அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா உங்களுக்கு ஒரு யூசர் ஐடி பாஸ்வேர்டு வந்துடும். அந்த 4000 நீங்கள் கட்டினதுக்கப்புறம் எல்லா விஷயங்களையும் வந்து மானிட்டர் பண்ணலாம். லைக் எவ்வளோ வந்து ஃபண்டு ரைஸ் ஆகிருக்கு, என்ன பண்ணுறாங்க, அதை வச்சு இன்னும் இப்போ அதோட ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பண்ணலாம். இப்போ அந்த ஃபண்ட் மெலனுடைய கூகுள் ஸ்டோர் ஆப்ல போய் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இது ஒரு ஸ்கேம் ஆப்பு, இந்த டீம் யார் அந்த ஆப்பை டிசைன் பண்ணாங்களோ அந்த டீமே பார்த்தீங்கன்னா ஃப்ராடு, நானும் இதில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன், கொரோனா டைம்ன்றதுனால எங்களால் ஃபண்டு தர முடியல, வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நான் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணுறேன், எனக்கு இன்னும் ஃபண்டு வரல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க கோபி சுதாகர் பார்த்தீங்கன்னா இந்த ஃபண்ட் மெலன் ஆப்பை யூஸ் பண்ணி தான் இவங்களும் வந்து ஃபண்ட் ரைஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த ஆப் வந்து ஃப்ராட் அப்படின்னு எல்லாம் சொல்கிறதுனால அதில் டீல் பண்ண இவங்களும் வந்து ஒரு ஸ்கேம் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி
எல்லாருமே வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதுவும் முக்கியமா பாத்தீங்கன்னா பல யூடியூப் சேனல்ஸ் வந்து யூடியூப் வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு குறிப்பிட்ட வெப்சைட்டை பத்தியோ இல்லை ஒரு ஆப்பை பத்தியோ ப்ரமோட் பண்ணுவாங்க. அது மாதிரி இவங்க வந்து என்னன்னா சூப்பர் பெக்கர்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்பை வந்து ப்ரமோட் பண்ணியிருந்தாங்க. இப்போ அந்த ஆப்பும் வந்து ஒரு ஸ்கேம் அப்படின்னு தெரிய வந்ததுனால அதுக்கும் இவங்களுக்கும் ஏதோ லிங்க் இருக்கு அப்படின்லாம் சொல்லி நிறைய பேர் வந்து வீடியோ எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. இப்போ இதுக்கான கிளாரிஃபிகேஷன் வந்து பரிதாபங்கள் டீம் சார்பா கோபியும் சுதாகரும் வந்து நேற்று வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. லைக் எங்களுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, அதை வந்து ஜஸ்ட் அவங்க வந்து ப்ரொமோஷனுக்காக அப்ரோச் பண்ணாங்க, நாங்கள் ஜஸ்ட் ப்ரொமோட் பண்ணி கொடுத்தோம், அவ்வளோதான் அவங்களுக்கும் எங்களுக்கும் இருக்கிற லிங்க்கு. ஃபண்ட் மேலன் பொறுத்த வரைக்கும் நாங்கள் க்ரௌட் ஃபண்டிங்லாம் கரெக்டாக பண்ணியிருக்கோம். ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அமௌண்ட் அவங்க வந்து கலெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு யூடியூபர் பார்த்தீங்கன்னா ஜேசன் சாமுவேல் அப்படின்ற யூடியூபர் அந்த மதன் ஓபியை வந்து எக்ஸ்போஸ் பண்ணார் இல்லையா, அதே யூடியூபர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6.5 கோடிக்கு மேலே இவங்க வந்து ஃபண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, படம் வந்து நாங்கள் கைவிடலை, லைக் நாங்கள் ஏனோ தானோ அப்படின்னு ஒரு படம் எடுக்க விரும்பலை, நல்லபடியான ஒரு படம் எடுத்து அதை மக்கள் ரசிக்கும்படியான, மக்களே வந்து க்ரௌட் ஃபண்டிங் பண்ணியிருக்கிறதுனால மக்கள் ரசிக்கும்படியாக ஒரு நல்ல மாதிரியான படம் எடுக்கணும், டீசரை வந்து நாங்கள் லான்ச் பண்ணுறதுக்காக டைம் பார்த்துட்டு இருக்கோம், நல்ல மாதிரியான ஒரு டீசர் மக்கள் விரும்புகிற மாதிரியான ஒரு படத்தை நாங்கள் கொடுக்கணும் அப்படின்றதுனால தான் இந்த டிலே. எக்ஸ்பிளனேஷன் டு ஸ்கேம் அலிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டுட்டு அதில் பார்த்தீங்கன்னா ஏன் படம் டிலே ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கம்ப்ளீட்டாக ஒரு எக்ஸ்பிளனேஷன் அவங்களுடைய வழக்கமாக அவங்க பேசுகிற அந்த காமெடி தோணியிலேயே வந்து அழகாக ரொம்ப பேசி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. என்னுடைய அப்ரோச் இந்த பாயிண்ட்ல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கஷ்டத்துல இருந்து ஒருத்தர் முன்னேறி வந்திருக்காங்க, நல்லா நம்மளை வந்து என்டர்டெயின் பண்றாங்க, நம்ம கிட்ட ஒரு சப்போர்ட் வாங்கி அவங்க இன்னும் மேலும் வளரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஏமாத்து வேலையை செய்ய மாட்டாங்க அப்படின்றது தான் வந்து என்னுடைய ஒரு ஒப்பீனியன். ஏன்னா வந்து பல பேர் ஏமாத்தினது, பல பேர் சொன்ன விஷயங்களை வந்து இவங்க இமிட்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக கோபியும் சுதாகரும் அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. பட் எனக்கு அவங்கள பர்சனலாக தெரியுமா, நான் அவங்க கிட்ட பேசியிருக்கேனா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. பட் இருந்தாலும் ஏதோ ஒரு இன்ஜினியரிங் கிராஜுவேட்டாக இருக்காங்க, நானும் ஒரு இன்ஜினியரிங் கிராஜுவேட், அவங்க யூடியூப்ல பல வருஷமா இருந்துட்டு இருக்காங்க, ஒரு காமன் பிளாட்ஃபார்ம்ல மக்களை வந்து சந்திச்சுட்டு இருக்காங்க அப்படின்னும் போது கண்டிப்பா அந்த மாதிரியான ஒரு ஸ்கேம் பண்ண மாட்டாங்க. அப்படியே ஒரு ஸ்கேம் நடந்திருந்தாலும் அது அவங்களுக்கு தெரியாம, அவங்களுடைய நாலேஜ் இல்லாம தான் நடந்திருக்கும் அப்படின்றது தான் என்னுடைய ஒப்பீனியன். உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன அப்படின்றத சொல்லுங்க. கண்டிப்பா அந்த படம் ரிலீஸ் ஆகணும், நம்மளை எல்லாரையும் என்டர்டெயின் பண்ணணும். நிறைய பேர் இதை நம்பி வந்து பணம் போட்டிருக்காங்க, அவங்களும் இதுக்கு வந்து ஃபார்வர்ட் ஃபேஸாக வந்து நின்று மக்கள்கிட்ட பணம் வாங்கி அவங்களோட எஃபர்ட் கண்டிப்பாக போட்டுட்டு இருப்பாங்க. ஸோ அந்த எஃபர்ட் வந்து என்ன அப்படின்னு நம்ம கம்ப்ளீட்டாக தெரியறதுக்கு முன்னாடி நம்ம கமெண்ட் பண்ணுறது அப்படின்றது சரியா இருக்காது அப்படின்றது தான் வந்து என்னோட ஒப்பீனியன். ஸோ கோபி சுதாகர் அண்ட் பரிதாபங்கள் டீம், தயவு செய்து உங்களுடைய பேர் மேலே ஏற்பட்டிருக்க அந்த கலங்கத்தை வந்து தொடச்சி நீங்கள் ஒரு ஃப்ளையிங் கலர்ஸோட ஒரு நல்ல சூப்பர் டூப்பர் ஹிட்டான ஒரு படத்தோட மக்கள் மத்தியில் வந்து பார்த்தீங்களா, எங்கள் மேலே இப்படியெல்லாம் நீங்கள் சொன்னீங்களே, நாங்கள் பாருங்கள் ஒரு படம் எடுத்து காட்டி அதை வெற்றி பெற வச்சு எங்களுக்கு சப்போர்ட் பண்ண எல்லாரையும் நாங்கள் வந்து எந்த நிலைமைக்கு உயர்த்தி இருக்கோம் அப்படின்றத பாருங்கன்னு சொல்லி ஒரு ப்ரூஃபோட அடுத்த ஒரு வீடியோ கூடிய சீக்கிரம் போடணும் அப்படின்றது தான் என்னுடைய ஆசை. உங்களுடைய ஆசை அதுவும் மேபி இருக்கலாம். ஒருவேளை நான் சொன்னதில் ஏதாவது தப்பு இருந்தாலோ, இல்லை உங்களோட ஏதோ ஒரு பாயிண்ட் வந்து நான் ஒத்துக்கலை, உங்களுடைய பாயிண்ட்டை நான் வந்து மறுக்கிறேன் அப்படின்னு நீங்கள் வந்து ஃபீல் பண்ணாலோ கமெண்ட்டில் அதை தயவு செய்து சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் கூடிய சீக்கிரம் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப், டேக் கேர், பை பை.